நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். பிஜேபி இது எப்போ நம்ம முருகனை எடுக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்து முன்னணி, இங்கே இந்து மக்கள் கட்சி, விஸ்வ இந்து பரிசுத்து, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தனித்தனி அமைப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒரே பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகங்கள் தான். அவங்க இவ்வளோ நாளாக விநாயகரை தான், பிள்ளையாரை தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது இங்கே ஒன்றும் இதாகலைன்னா அப்போ தமிழருக்கு இருக்கிற பெருங்குறியீடு இங்கே முருகன் தான். சிவனையும் தொட்டு பார்த்தாங்க, அது ஒன்றும் சரியாக வரல. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒன்று செய்கிறாங்க. வட பகுதியில் ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க. இப்போ அது அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுபடல. ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு. இந்த கோயில் ஒன்று மசூதியை இடித்து கோயில் கட்டணும்போது அந்த பிரச்சனையில் வளர்ந்தாங்க, அது முற்று பெற்றுச்சு. கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க, அதுவும் சரி வரல. ஏன்னா இவங்களை நீங்கள் நல்லா ஆழ்ந்து கவனிங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை தொடரதே இல்லை. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான். அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுதற்குரிய இறையாக இருக்கோ அதை தொடருது. அந்த உணர்ச்சியை எளிதாக பற்றிக்கணும். அங்கே ஐயப்பனை எடுத்தாங்க, அதுவும் செல்லலை. அது ஏன்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் ரெண்டு வலுவாக எடுத்து வீழ்த்திட்டாங்க. இப்போ இங்கே முதல்ல தொடக்கத்தில் இருந்து பிள்ளையாரை கொண்டு பார்த்தாங்க, அது சரி வரலை. இப்போ திட்டமிட்டு முருகனை சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு கேள்வி வருதில்லை, இவ்வளோ காலம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? முருகன் என்னமோ நேற்று திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும், தமிழர் என்கிற இனம் தோன்றிய தொன்மம் தொட்டு அவர் எங்கள் கூட இருக்கிற எங்கள் இறை, தமிழனுடைய பெருங்குறியீடு, எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க. எங்கள் சிவனை, எங்கள் மாயோனை, எங்கள் எல்லாம் திருமால் பெருமாளையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அது கடைசியாக நீங்கள் வள்ளுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க, அதுவும் எடுபடலை. அப்போ சிவனெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆள் எங்கள் இறை முருகன் மட்டும்தான். இப்போ அதை தொட்டு பார்க்குறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் தொடக்கத்திலேருந்து நான் இறை மறுப்பில் இருந்தேன். அப்புறம் ஒரு தேசிய விடுதலைக்கு வரும்போது என்னுடைய வழிபாடையும் சேர்த்து மீட்கிறது தான் என்னுடைய பெருங்கடமையாக இருக்குது. ஒரு தேசிய இனத்தின் விடுதலையில் மொழி, இனம், கலை, இலக்கியம், பண்பாடு, மெய்யியல், வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும். அப்போ அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய இறை எதுன்னு தெரியும் போது நாங்கள் தொடரோம். நீங்கள் அப்படி இல்லையே, உங்களுக்கு இப்போ தான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி? நீங்கள் எடுத்தவொடனே தொட்டிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு முருகன் மாநாடு, அதுலேயே நீங்கள் திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு 800 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள். எந்த பிரச்சனையுமே வரலை. திடீர்னு அதில் தலையிட்டு அதை ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க. இந்திய மக்களின் ஒற்றுமை, ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமைன்னு பேசாமல் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க. அப்போ மக்களை மதங்களால் கூறு போட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யார்? ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். சரி, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கிட்ட வரி வேணான்னு சொல்லிடுவீங்களா? இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி 18 விழுக்காடு, இவங்களுக்கு 8 விழுக்காடு 10 விழுக்காடுன்னு அறிவிப்பீங்களா? பதில் இருக்கா? சரி, நீங்கள் உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1ன்னு நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுகிறாங்க. இந்த மாட்டுக்கறி, பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமாக இந்திய நாடு வருவாயை ஈட்டுது. மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா? அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். அப்போது இந்த இந்து நாடோடு தான் எங்களுக்கு தொடர்பு, வர்த்தகம், தொழில், பாதுகாப்பு, இதிலெல்லாம் எங்களுக்கு தொடர்பு, ஒப்பந்தம். இஸ்லாமிய கிறிஸ்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமாக அறிவிக்குமா? இதில் இருக்க. இங்கே கோயிலை கட்டினா இங்கே மசூதி எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி இடிக்கிறீங்களே. அரபு நாட்டில் துபாயில் நீங்கள் இந்து கோயிலை கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும்போது எந்த இடையும் இல்லாமல் அந்த நாடு அனுமதிச்சது இஸ்லாமிய நாடு. அது எப்படி? ஏன் அந்த மாண்பு, அந்த பண்பாடு என்கிட்ட இல்லை? எல்லா நாடுகளையும், அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்குது, இந்து கோயில்கள் இருக்குது. அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறானே, அந்த மாண்பும் பண்பாடும் ஏன் என்கிட்ட இல்லை? சொல்லுங்கள். இங்கே தான் உயிர்மை நேயம் இருந்தது. உயிர்களை கொல்லுவது பாவம்னு போதித்த புத்தன், மகாவீரர்,
இவங்கெல்லாம் தோன்றிய மண், மகான்கள் தோன்றிய மண் இது. எங்கள் மூதாதைகள், நாங்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, உயிர்மை நேயர்கள். இல்லைன்னா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும்னு பாடலையே எங்கள் மூதாதை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடனா. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடலை, பல் உயிர்களை போற்றுன்னா. இதுலேருந்து தெரியுதா நாங்கள் மானுட நேயர்கள், காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு தான் பாடினா எங்கள் பாட்டன் பாரதி. அது இவங்க இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடுவது. ஏன் இப்போ பாரதிய ஜனதா என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு? இது 12வது ஆண்டு முடிய போகுது. இங்கே எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது. அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 இவ்வளவு காலம் வராது, திடீர்னு இப்போ எப்போ இந்த 15 ஆண்டுல ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை. இப்போ எதை தொட்டா இங்கே நுழையலாம்ங்கிறீங்க? அவன் வெறுங்கையோடவும் இல்லை, அவன் வேலோட வேற இருக்கான். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.